ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். ஓகே, டைம் வந்து இப்போ 5:30 ஆகுது. யா ஏன் நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 6 o'clock கிட்டார் கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிட்டார் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தான் நான் சீக்கிரம் எழுந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து கம்யூனிட்டி மெடிசன் ஐஏ இருக்குது. ஐஏக்கு வந்து 4 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 டாபிக்ஸ். யூஸ்வலி 1 டாபிக் கொடுத்து ஐஏ வைப்பாங்க, பட் இந்த டைம் 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எதுவுமே படிக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஆக்சுவலி கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுட்டாங்க. ஸோ இந்த 1 டேயில் நான் எப்படி 4 டாபிக்ஸை வந்து 4 சாப்டர்ஸை வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி கிளாஸ் வந்து கனெக்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டைம் எடுத்து படிப்பாங்க சில பேர். லைக் 7 o'clock ஸ்டார்ட் ஆகும், 7:30 ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டைமில் இது முடிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. தட்ஸ் ஓகே. பட் எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு கிடைக்கிற பிரேக் டைமில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes இருக்கும். இப்போ 1 hour பிரேக் விடுறாங்க. நான் நீட்லாம் படிக்கும்போது 1 hour பிரேக் விடுறாங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு எனக்கு சாப்பிட்றதுக்கு 5 minutes மேலே ஆகவே ஆகாது. மேக்ஸிமமே 10 minutesன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இன்னும் 40 minutes என் கையில் இருக்கும். 40 minutesல எவ்வளோ படிக்கலாம். சம்டைம்ஸ் 30 minutes பிரேக் விடுவாங்க. அப்போது இன்னும் 20 minutes இருக்கும் என் கையில். அந்த டைம்லேயே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய கவர் பண்ண முடியும். ஒரு 2-3 hours நம்ம படிக்க பிளான் போட்டோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணுவோமோ அதை வந்து டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் அந்த ஒரு 10 minutesல பிளான் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் படிக்க இந்த ஒரு 5 minutes கேப்லேயே ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டேன், ஒரு ஷார்ட் நோட் முடிச்சிட்டேன். யூஸ்வலாக ஒரு ஷார்ட் நோட் முடிக்கணும் ஒரு 1/2 hour ஆகும். நம்ம பொறுமையாக உட்காந்து படிக்கணும். ஷார்ட் நோட் படிக்கணும்னு உட்காந்தோன்னா ஓகே இந்த 5 minutesல ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா கடன்னு பார்ப்போம். லைக் எப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்ப்போம் எல்லாத்தையும், அந்த மாதிரி இருக்கும். தென் ஃபஸ்ட்டு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் படிச்சுட்டு இருந்தேன் மக்களே. மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். தென் ஓகே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னலான்னா இட்லி, டொமேட்டோ சட்னி, கோவா, பனானா, அப்புறமா பட்டர் மில்க், இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டேன். கைஸ், என்னோடய ரொம்ப நல்ல நேரம். வீட்டில் வந்து ஒர்க் பண்ண வந்துட்டாங்க, அதனால் என்னால் சுத்தமாக படிக்க முடியல. டைம் 12 ஆயிடுச்சு, இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ யா இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 12லேருந்து நான் 9 o'clock வரையும் படிப்பேன். 9க்கு அப்புறம் ரிவிஷன் தான். ஸோ அது வரையும் எவ்வளோ படிக்கணும்னு பார்ப்போம். கைஸ், ஆஃப்டர்நூனுக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சாம்பார் வச்சுருக்காங்க. என்னடா இவ படிக்கிறதோட சாப்பிட்றது தான் நிறைய காட்டுறேன்னு நினைக்காதீங்க. சாப்பாடு முக்கியம் இல்லையா மக்களே? ஐ ஷுட் டெஃபினெட்லி சே திஸ். என்ன ஆச்சுன்னா, நான் மார்னிங் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை. லைக் ஃபுல்லாகவே ஒரே தடங்களாகிடுச்சு. அகெயின் நான் படிக்கலான்னு உட்காந்தேன் இல்லையா, ஸோ திருப்பியும் வந்துட்டாங்க. திருப்பியும் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணாங்க. பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நியர்லி ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு எல்லாமே முடிக்கிறதுக்கு. முடியல, அப்பயும் முடியல. சரி ஒரு 1 hour பவர் நாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போனேன். தூங்கவும் விடலை. இங்கே இந்த ரூமில் படுத்தா அங்கே போய் படுங்கன்னு சொன்னாங்க, அங்கே போய் படுத்தா அந்த இன்னொரு வீட்டுக்கு போய் படுங்கன்னாங்க. எனக்கு தூக்கமே வேணாண்டா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பி படிக்க உட்காந்தேன். நியர்லி 6 ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்து 6 வரையும் லிட்ரலி அப்பப்போ கொஞ்சமாக படித்து எப்படியோ 2 சாப்டர்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும் 2 இருக்குது. இல்லை 3rd சாப்டர் இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஒன்றுல நிறைய கொஷின்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ எல்லாமே என்னால் கவர் பண்ண முடியல. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேடி கண்டுபிடிச்சி நான் படிச்சுட்ருக்கேன். 3rd சாப்டர் முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்குது. ஐ தாட் 9 o'clock முடிச்சுட்டு அப்புறமா ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் 9 o'clock முடிக்க முடியாது. ஸோ ஒரு 12 வரையும் மேக்ஸிமம் நான் படிப்பேன். என்னால் எவ்வளோ முடியுமோ என்னோடய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு 12 வரையும் நான் படிக்க போகிறேன்.
ரிவிஷன் பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் வந்து மார்னிங் எழுந்து ரிவைஸ் பண்ணலான்னு இருக்கேன். பாஸ் ஆகுனான்னு தெரியல, பட் இதுவரைக்கும் எழுதின எல்லா ஐஏவும் பாஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த ஐஏ வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்துட்டா கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து அட்டண்டன்ஸ் போதும், நாளைக்கு அட்டண்டன்ஸ் வாங்கிடுவேன். அண்ட் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் எடுத்தேன்னா ஆவரேஜ் எடுக்கும்போது கொஞ்சம் மார்க் வந்துடும். ஸோ யா, லைக் லாஸ்ட் மினிட் வரையும் வந்து லைக் நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய சார் ஒரு டைலாக் சொல்லுவார், டோன்ட் லீவ் இட் வித்தவுட் அ ஃபைட். அவங்க நிமிஷம் இல்லைங்க, யோசிச்சு சொல்கிற மாதிரிச்சு. ஞாபகம் வந்துச்சு. when there is matter of your life, don't leave it without a fight அப்படின்னு சொல்லுவார். யா, நான் வந்து நாளைக்கு எக்ஸாம் முடிகிற வரையும் ஃபைட் பண்ண போகிறேன். யா, இன்னொன்று என்ன தெரியுமா, நல்லா காற்று வருது, மழை பெய்ய போகுது. சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா, இடி இடிக்குது. டிஸ்டர்ப் பண்ணிட்டா குறுக்கல. ஐயோ, இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க படிக்க தோணும்? பட் இருந்தாலும் நான் படிக்க போகிறேன். நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். மக்களை எல்லாமே நல்லா போயிட்டுருக்க டைமில் பொருளை கிளப்புவானுங்க பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து என்ன தோணும், ஓகே போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணும். ஆனால் பண்ண மாட்டாங்க. படிக்கணும், இதெல்லாம் நம்பக்கூடாது. மக்களே, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், டிலீட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்குது இப்படி போடுவாங்க. எல்லா மூடும் சேஞ்ச் பண்ணுவாங்க, திருப்பி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஹலோ மக்களே, டைம் வந்து இப்போ 1:40 ஆகுது. நான் வந்து 3rd சாப்டர் படிச்சுட்ருக்கேன்னு சொன்னேன். 3rd முடிச்சிட்டேன். 4th ஒரு 60% படிச்சுட்டேன். மிச்சம் படிக்க முடியல. 12 போல் கேக் கட்டிங் இருக்குதுன்னு கூப்பிட்டாங்களா, ஸோ கேக் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் சாப்பிட்டு போயிட்டேன். ஸோ யா, இப்போ தான் 1:40 தான் தூங்க போகிறேன். மார்னிங் வந்து ஒரு 5 போல் எழுந்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. 8:30 அங்கே போகணும், எக்ஸாம் இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்து இதுக்கப்புறம் நான் புதுசாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. இது வரையும் படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறேன். ரிவைஸ் மட்டும் கண்டிப்பாக பண்ணிடுவேன், பண்ணாமல் நான் எக்ஸாமே போக மாட்டேன். ஸோ என்ன ஆனாலும் சரி, எப்படியாச்சும் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே காலையில் நான் பார்த்தா தான் என்னால் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைனா இன்றைக்கி நான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ யா, காலையில் பார்க்கலாம். குட் நைட். இருக்கே. ஹலோ மக்களே, நான் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். ரொம்ப கேவலமாக எக்ஸாம் எழுதினேன். நீ எப்படி எழுதின எக்ஸாம்? சூப்பராக எழுதிக்கியா? அப்புறம் அந்த அது என்னது போட்டுருவேன், படிக்கலாலும் பரவாயில்ல போய் சொல்லாதீங்க அப்படின்னு கூப்பிட்டு. நான் ஒழுங்காக பார்க்காத ஒரு சாப்டர்லேருந்து எல்லா கொஸ்டினும் கேட்டாங்க. இருந்தாலும் கதை அடிச்சுட்டு நியூட்ரிஷன், இருந்தாலும் கதை அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே மக்களே, மார்க் என்ன நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி MBBS ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு என்னோட பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.